அதுலேயும் ஆக கவலையான ஒரு இடம் எது தெரியுமா? தொழுகையில் அலட்சியம் வருவது. நான் நிறைய சகோதரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். தொழுகையாளி அவர், அதிகமான தொழுகைகளில் முன் வரிசையில் இருந்து தொழக்கூடியவராக இருப்பார், ஃபர்ஸ்ட் சஃப்ல இடம் பிடித்து தொழுவார். ஆனால் டிராவலிங்கில் இருந்தால் தொழ மாட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அப்போ தொழுகை மிஸ் ஆயிடும், அலட்சியம் வந்துடும். இப்போ நம்ம ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போகும்போது சில நேரங்களில் ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரம் வந்து யாரில் தான் வரும், நமக்கு விமானத்தில் வைத்து வரும். அப்போ நமக்கு அந்த டைமை பற்றி ஒரு அக்கறை இல்லை. நிறைய நம்ம பார்க்குறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே எல்லாரும் தூக்கம் தான். ஏதோ ஒரு கெஸ்ட் பண்ணியாவது நம்ம ஒரு டைமுக்கு தொழணுமா இல்லையா? நிறைய பேருக்கு இல்லை. அப்படியே ஏர்போர்ட்டில் இறங்கினால் அங்கே இமிக்ரேஷன் லக்கேஜ் கிளைம் பண்ணுறது அப்படி இப்படி பிஸியாகி வழியில் வெயிட்டிங்கில் நிற்பாங்க. போய் சேர்ந்துட்டு போவோம். போகிற வழியில் லுகர் தொழுகையுடைய நேரம் வரும், அதெல்லாம் பார்க்குறதில்ல. வீட்டில் போய் இப்படி பயணத்தில் இருக்கும்போது, பிரயாணத்தில் இருக்கும்போது தொழுகையில் அலட்சியம். சிலரை நம்ம பார்க்குறோம், மாஷா அல்லாஹ், நல்ல தொழுகையாளிகள். வீட்டில், அவர்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்தால் தொழுகையில் அலட்சியம். இப்போ வீட்டில் நிக்கா, வலிமா, அப்போ அங்கே சாப்பாட்டு ஏற்பாடுகள் நடக்கும், மண்டபத்தில் நடக்கும். இவர் ஏழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அங்கே போய் நூறுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு போயிடுவார். போன வார கெஸ்ட்டுகளை வரவேற்கணும், அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருக்கும். இதுக்காக ஜம்மு செய்யலாமா? இதுக்கு அனுமதி இருக்கா? கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்காக ஜம்முன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. அவர் ஜம்மு தாக்கீர் தான் பண்றார். என்னது? அஸ்ஸரோட சேர்த்து லுஹரை சொல்றார். சில நிக்காஹுகள் நடக்குது வந்து மகரிப் டைம்ல, அவருக்கு மகரிப் கிடையாது, இஷாவோட ஜம்மு பண்ணுவார். இது ஒரு சிலர், இவங்க கொஞ்சம் பரவாயில்லைன்ற நிலையில் உள்ளவர்கள். ஆனால் இந்த இதில் ஒரு பெரிய குரூப் பேருக்கு ஜம்மும் கிடையாது, வக்தும் கிடையாது. இதையும் தாண்டி ஒரு கவலையான காட்சி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த தொழுகையில் காணப்படக்கூடிய அலட்சியம். ஊர்களில் சில பப்ளிக் ப்ரோக்ராம் நடக்கும், மார்க்க ப்ரோக்ராம். இந்த மார்க்க நிகழ்ச்சிகளில் போய் ரோட்டில் நின்று அப்படி சைக்கிள் இருந்த மாதிரி அல்லது சேரில் உட்கார்ந்து பேன கேட்குறாங்க. இடையில வந்து அறிவிப்பார், அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணிக்கிற பொறுப்பாளர்கள் ஒருவர் வந்து அறிவிப்பார், என்னண்டு, இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை தாமதமாக நடைபெறும், தொழுவதற்கு இன்னென்ன பள்ளிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன, எனவே எல்லோரும் தொழுது விட்டு போகலாம். இப்போ நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் இப்போ ஒரு புதிய ஒரு சிஸ்டம் பழகிறான், நன்றி உரையை ஏழியா பண்றது. ஏன் நன்றி உரை என்று அறிவிச்ச உடனே கலைஞ்சிடுவாங்க. கஃபாரத்துல் மஜ்லிஸும் இல்லாம கலைந்து விடுவார்கள். நன்றி உரைக்கு வார வரைக்கும் காமன் சென்ஸ் இருக்கிறதும் இல்லை. நிறைய நான் பெரிய முக்கியமானவர்களை கூட பார்த்திருக்கேன். அந்த நன்றி உரை என்று ஆற்ற வருகிறவர் மக்கள் எழுந்துட்டு போறாங்க, என்ன செய்யணும்? அவர் அதை சுருக்கி வந்த எல்லோருக்கும் நன்றி, இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி, அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று முடிக்காம, சுப்ஹானல்லாஹ், ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். நானும் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃபும். அவர் நன்றி உரையை செஞ்சு கடைசியில் நாங்கள் வல்லாஹி ஒரு 3 பேர் 4 பேர் முன்னால் உட்காந்துருக்கோம். நாங்கள் 2 பேர் மட்டும் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த ஒரு இடம் அது. அவர் முடிக்கல, நான் நன்றி உரையை முடிச்சு போட்டு தான் விடுவேன் என்று நாங்கள் 2 பேரும் ஜோக்கா 2 பேரும் சிரிச்சுட்டே இருந்தோம். இப்போ நம்மளை விட மாட்டோம், எழுமிட்டு போக முடியாது இவரை. அப்படி நன்றி உரை என்று வாரவங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இல்லை. மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த நன்றி உரை டைம்ல எல்லாரும் வீட்டை போயிடுறாங்க. நம்ம 4 பள்ளி ஏற்பாடு பண்ணியிருப்போம், அந்த பள்ளிகளில் இஷா தொழுகைக்கு ஆக்கள் இருக்காது. இது பெரிய ஒரு அலட்சியம். வீட்டுக்கு போய் தொழக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். பெரும்பாலான வீட்டுக்கு போனாங்கண்டா அவங்க பஸ் மாறி போக வேண்டிய சூழல் உள்ளவங்களா இருக்கு, அவங்க வீட்டுக்கு போய் இஷா தொழுகை கிடையாது. இப்படி இபாதத்துக்களுடைய விஷயத்தில் நம்முடைய மிகப்பெரிய கடமையாகிய தொழுகையினுடைய விஷயத்தில் இவ்வாறு மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள சில சகோதர சகோதரிகளிடம் தொழுகையில் அலட்சியம் காணப்படுகிறது. உண்மையில் இது ஒரு பெரிய ஆபத்தா இல்லையா? என்ன ஆபத்து? ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் ஈடுபடுகிறவர்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது அழிவு அல்லது கேடு. அல்லாஹ் எல்லோருக்கும் தெரிந்த சூறாது. அராய்த்தல்லது கல்வி பித்தீன்ல சும்மா சின்ன எச்சரிக்கை இல்லை. இது ஷேக் யாசிர் ஃபிர்தௌஸியுடைய எச்சரிக்கை அல்லது ஷேக் அன்சார் ஹுசைனுடைய எச்சரிக்கை அல்லது ஷேக் கமாலுத்தீன் மதீனுடைய எச்சரிக்கை அல்லது முபாரக் மதீனுடைய எச்சரிக்கைன்னா நீங்க இவங்க எச்சரிக்கை செஞ்சா நமக்கு என்னன்னு கேட்டுட்டு போகலாம். இது யாருடைய எச்சரிக்கை என்றால் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இதிலும் அலட்சியம், இதை புரிந்து கொள்வதிலும் அலட்சியம். உண்மையிலே தொழுகையாளிகளை நீங்கள் சந்தித்து பாருங்கள். தொழுகையாளிகளில்
மிக அதிகமானவர்களிடத்தில் தொழுகையில் அலட்சியம் இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் தொழுகையில் மிக மோசமான அலட்சியத்தில் இருக்கிறார்கள். இங்க உலமாக்கள் விவாதம் நடத்துகிறார்கள். என்ன விவாதம்? ஒரு வக்து தொழுகையை விட்டவன் முஸ்லிமா முஸ்லிம் இல்லையா, முஸ்லிமா காஃபிரா? பெரிய ஆர்கியூமெண்ட் அவர்களுக்கு இடையிலே நடக்கிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தெளிவாக சொன்ன செய்தி. இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய, ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. நிக்காஹ் பாத்தில். அவருடைய ஃபத்வா தெளிவா இருக்கு. ஒன்று ரெண்டு இடத்துல இல்ல, அவர்களுடைய எல்லா கிட்டத்தட்ட எல்லா புக்குகளையும் அந்த ஃபத்வா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஃபத்வா ஃபேமஸான ஃபத்வா. மனைவி தொழுகிறாள், கணவன் தொழவில்லை என்றால் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. ஏன்? அவன் முஸ்லீம் இல்லை, தொழாதவன், காஃபிர். தொழாத ஒருவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது. தொழாதவன் அறுக்கிற பிராணியை சாப்பிட, அவன் முஸ்லீம் என்று அவனுக்கு பேர் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஷேக் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபத்வா. ஒரு தந்தை, தொழக்கூடிய தந்தை வஃபாத்தாகிறார், மகன் தொழுவதில்லை என்று சொன்னால் தந்தையுடைய சொத்திலிருந்து மகனுக்கு பங்கு கொடுக்கக்கூடாது என்கிறார். என்று அவர் முஸ்லிம், இவன் காஃபிர். இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான மேட்டர் தொழுகையுடைய மேட்டர். இதுல எவ்வளவு பெரிய அலட்சியத்தை பார்க்கிறோம் நம்ம. சாதாரணமான அலட்சியம் இல்லை சகோதர சகோதரிகளே, மிக பயங்கரமான அலட்சியம். அதை கற்பனை பண்ண இயலாத அளவுக்கு அலட்சியம். அதே போல ஜக்காத்துடைய விஷயத்தை எடுத்தால் அலட்சியம். நிறைய பேர் கணக்கு பார்த்து சரியா ஜக்காத்து கொடுக்கறதில்ல. அது தெளிவான ஹராம் தானே. 1,00,000 ரூபாய் வைத்திருக்கிறவர் 2,500 ரூபாய் வந்து அவருடைய காசு கிடையாது. இது நிசாபை அடைந்தால், ஜக்காத்துக்குரிய நிசாபை அடைந்தால் அவருடைய அந்த 2,500 அவருடைய காசு அல்லது ஹராம். அவர் அதை அனுபவிப்பது. அந்த அளவுக்கு யோசிக்கிறல்ல யாரும். ஜக்காத்து கொடுக்காமல் தங்களுடைய சொத்துக்களை சேமித்து சேமித்து வைக்கிறவர்களுக்கு மஹ்ஷரில் வைத்து தண்டனை இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. மஹ்ஷரில் வைத்து அவர்கள் சேர்த்தவை, ஜக்காத்து கொடுக்காமல் வைத்து சேர்த்தவற்றை அல்லாஹ் நரகத்தில் போட்டு பொசுக்கி அவர்களுடைய விழாவிலும் அவர்களுடைய முதுகிலும் சூடு போடுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியம், ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறான். அதை பத்தி திங்க் பண்ணாமல் இருக்கான். கோடீஸ்வரன், மாஷா அல்லாஹ், எல்லாம் இருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எல்லாம். சென்னையில் வேண்டுமா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. இதை தாண்டி, நாட்டை தாண்டி வெளிநாட்டில் சிலர் சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் சொத்து இருக்கிறது, அமெரிக்காவில் சொத்து இருக்கிறது, துபாயிலே சொத்து இருக்கிறது. ஆனால் ஜக்காத்து கொடுக்கிறாரா என்றால் இல்லை. அலட்சியம். இது இப்படி இருக்க, ஹராமான பொருளீட்டல் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மிக ஆபத்தான ஒன்று. என்றால் நம்முடைய சிந்தனையில், நம்முடைய நம்பிக்கையில் அன்புள்ள சகோதர சகோதரிகள், நம்ம கடைசி கட்டம் யார்கிட்ட போவோம்? நமக்கு ஆபத்துக்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தால் கடைசி யார்கிட்ட போய் நிற்போம்? அல்லாஹ் கிட்ட தானே. இதை தவிர ஒரு ஆப்ஷன் நமக்கு இல்லை. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? துஆ வந்து ஒரு முஃமினுடைய ஆயுதம். பிரார்த்தனை ஒரு முஃமினுடைய ஆயுதம். அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து பதில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அவன் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தினால் அந்த கரங்களை வெறுங்கையாக விடுவதற்கு, அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இதை நம்ம எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். துஆ என்பதுதான் நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஆனால் ஹராமான முறையில் பொருளீட்டி வாழக்கூடிய ஒருவன் கஅபத்துல்லாவில் போய் நின்று இரத்த கண்ணீர் வடித்து துஆ கேட்டாலும் கபூல் ஆகாது, தௌபா செய்யாம. ஆனா இன்றைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போல, யத்தி அலன் நாஸி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அഖதல் மால் அமின் ஹராம் அமின் ஹலால் என்கிற ஒரு நிலை தான் வந்திருக்கு.
ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள நிலைமை என்னென்ன, காசு பணம் என்பது ஹலாலா வருதா ஹராமா வருதா நமக்கு காசு முக்கியம். இதெல்லாம் அலட்சியம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மை மிக மோசமான முறையில் இந்த அலட்சியம் என்கிற நோய் ஆக்கிரமித்திருக்கிறது. புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும். இப்படி இருக்கக்குள்ள மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார். அலட்சியமான போக்கில் இருக்கிறவர்களை அவர் கூப்பிடும் போது, யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தி மினல்லாஹி வ அதாப், கெட்ட ஆத்மாவை அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்றுதான் கூப்பிடுவார். அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆசை இருக்க வேண்டும், நான் மௌத்தாகும் போது அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் நான் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். யா ரூஹ தையிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிதுவான், நல்ல ஆத்மாவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் வெளியே வா என்று மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிற ஆத்மாக்களை சுமந்தவர்களாக நாம் மாற வேண்டும். எனவே நாம் இந்த அலட்சிய போக்கிலிருந்து விடுபட வேண்டும். கொஞ்சம் சீரியஸாக சிந்திக்க வேண்டும். இப்படியே நிறைய பேரை மிஸ் பண்ணுறோமே. நம்மளோட வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, நம்ம இருக்கும்போது நம்மளோட மகன் மௌத்து, மகள் மௌத்து, நம்முடைய உடன் பிறந்த சகோதரர், நம்முடைய தம்பி மௌத்து, நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மௌத்து. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கிட்ட போனோம்னா காலையில் கூடுதலாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ நிறைய நமக்கு அங்கு தொடர்புகள், தாவா ரீதியான தொடர்பு இருக்கிறதால ஏதாவது ஒரு ஒரு இளம் வயதில் மௌத்தான ஒருவருடைய ஜனாசா செய்தியை பார்க்கக்கூடியதான் இருக்கு டெய்லி கிட்டத்தட்ட. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமும் கவலையும் வர வேண்டும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய போக்கு இப்படி இருந்தால் என்ன? இந்த செய்தி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரிய அளவில் அலட்சியம் என்கிற அந்த கஃப்லத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோராக இருந்தால், நம்முடைய உறவினர்களாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால், நண்பர்களாக இருந்தால், அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். தொழுகை இல்லை, ஹலால் ஹராம் கிடையாது, எந்த நேரம் சோஷியல் மீடியா, சினிமா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி இந்த லைஃப்பை வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்களுக்கு இந்த மெசேஜை நம்ம எத்தி வைக்க வேண்டும். ஹிக்மத்தான முறையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுவிட்டு இந்த முயற்சியை செய்யுங்கள். நிச்சயமாக நம் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் பல சிவப்பு ஒட்டகங்கள் நமக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான அந்த கஃப்லத் என்கிற நோயிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் அந்த கஃப்லத் என்கிற நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்குரிய வழிகாட்டிகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மௌத்தாகிற போது அவன் பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வானாக.